நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ அந்த போன வாரம் நம்ம சண்டே நம்ம லைவ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் சூப்பர் சாட் 2 பேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முந்தின வாரம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம், நேரடியாக போயிடலாம். ஸோ ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க. ஸோ பிபி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருந்தாரு. ஸோ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காரு 15 செப்டம்பர் 85 1:30 PM விருதுநகர். சார் மேரிட் பட் ஆல்வேஸ் ஃபைட் வித் மீ வித் ஒய்ஃப், ஆல்வேஸ் ப்ராப்ளம் வித் கேர்ள் ஈவன் அஸ் எ ஃப்ரெண்ட். ஒரு பொண்ணா இருந்தாலும் அவங்களோடையும் ப்ராப்ளமா இருக்குது. சம்மோன் செட் இன் பாபா சாட் செகண்ட் லார்ட் அட் 12th ஹவுஸ், 12வது வீட்டில் உட்காந்து தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அடுத்தது வீனஸ் சுக்கிரன் வந்து 8th பிளேஸ்ல இருக்கு பத்தியா, அது கூட உனக்கு ப்ராப்ளம், குட் ஃபேமிலி அமையாது, இதுதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அந்த ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம், சரிங்களா? இந்த ஜாதகத்துல பாருங்க, ஸ்கிரீன்ல வரும். இதுதான் அவருடைய ஜாதகம். பிபி அப்படிங்கிற ஐடியில இருந்து வந்த ஜாதகம் தான். 15/9/85 1:30 PM விருதுநகர். ஸோ ஜாதகம் தனுசு லக்னம், கன்னி ராசி. ஸோ நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம். இப்ப நடக்கிற தசை தான் பிரச்சனை. நடக்கிறது குரு தசையில, குரு புத்தி எப்போ வரைக்கும் போகுது? இந்த ஆகஸ்ட் வரைக்கும் போகுது. ஸோ இன்னைய காலகட்டம் என்ன நடக்கும்? குரு யாரு? லக்னாதிபதி. அவர் 2ஆம் இடத்தில் நீச்சமாகி வக்ரமாய் நிற்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீச்சபங்க ராஜ்யோகமாக லக்னாதிபதி பலம். ஒரு ஜாதகத்துல பிபி சார் உங்களுடைய ஐடி பிபின்னு இருந்ததுனால நானும் சொல்றேன். ஸோ நீங்க யாருன்னு தெரியல, ஒரு மேலோட ஜாதகம். ஸோ அது கன்ஃபார்ம், சரிங்களா? ஒய்ஃப்னு கொடுத்துட்டீங்க, ஒய்ஃப் தான் பிரச்சனைன்னு. அப்ப மேலோட ஜாதகம்னா சார் நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமா நீக்குது, பயப்பட வேண்டாம். காரணம், ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியை விட 6ஆம் பாவகாதிபதி வழுக்க கூடாது. உங்க ஜாதகத்தில் நீங்க நல்லா பலமா நிக்கிறீங்க. 6ஆம் பாவகாதிபதி சுக்கிரன், அவர் 8ஆம் இடத்தில் மறைகிறார். சுக்கிரனுக்கு 8ஆம் இடம் மறைவு. அந்த இடத்துல பெருசா பலமா இருக்கா? பலமும் இல்ல. சோ அதனால பயப்பட வேண்டாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ அதனால எதிரியை வென்று விடுவீர்கள். எதிரினா உடனே உங்களை மனைவி அப்படின்னு நினைச்சுக்க வேணாம். யாராக இருந்தாலும் சரி. சுக்கிரன் அப்படிங்கும்போது பெண்கள். நீங்க சொன்னீங்களா, ஈவன் ஃப்ரெண்டா இருந்தா கூட, கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாலும் பிரச்சனை வருதுன்னு. ஸோ அதனால எதிரிகள் அப்படின்னு நான் ஜெனரலா சொல்லிடுறேன். பெண்கள் மூலமாக ப்ராப்ளம் அதிகமாக வரக்கூடிய ஜாதகம் தான் அது. எதுவாக இருந்தாலும் ஜெயித்து விடுவீர்கள், அதாவது சமாளிச்சுவீங்கன்னு அர்த்தம். பயப்படாதீங்க அப்படின்னு அர்த்தம். அது எப்போ வரைக்கும்? இந்த ஆகஸ்ட் வரைக்கும். சரி, ஏன் சார் பிரச்சனை? நீங்க சொல்ற மாதிரி 12ஆம் இடத்துல சனி நிக்குது, 2ஆம் பாவகாதிபதி 11ஆம் இடத்துல கேதுவோட உட்கார்ந்து நிக்குது, அது நல்லது. 2ஆம் இடத்தில் குரு நிக்குது, நல்ல குடும்பம் உண்டு. ஆனா சுக்கிரன் பார்க்க கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? பெண்களால ப்ராப்ளம். ஏன்? இந்த சுக்கிரன் 6ஆம் பாவகாதிபதி இது இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா அதை டேகிள் பண்ணிட்டு வந்துருவீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிங்க, உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளத்தை நீங்க சமாளிக்க முடியும். உங்களால ப்ராப்ளமே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ப்ராப்ளம் வரும், அதை சமாளிப்பீங்க. அதற்கான காரணம் சுக்கிரன் குரு பார்வை. இங்க சுக்கிரன் பலம் குறைவாக பார்க்குது, அதுதான் உங்களுக்கு நன்மை. சரி, இப்ப ஏன் பிரச்சனை? குரு என்ன நட்சத்திரம்? சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கி நிக்குது. என்னது? திருவோணம் நட்சத்திரம் வாங்கிட்டு இருக்கு. நடந்துட்டு இருக்கிறது குரு தசை, குரு புத்தி இந்த ஆகஸ்ட் வரைக்கும், 2025 ஆகஸ்ட் வரைக்கும், 24 ஆகஸ்ட் வரைக்கும். சோ அப்ப சந்திரனுடைய வீட்டுல இருந்து சுக்கிரன் பார்க்கறது தான் தப்பு. அப்ப என்ன ஆகுது? சுக்கிரன் பார்க்கும்போது 2ஆம் இடம் அடி வாங்குது. இப்ப குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனைகள். யார் மூலமாக? சுக்கிரன். பெண்கள் மூலமாக. அங்க பெண்கள் மனைவியும் எடுத்துக்கலாம், உங்களுடைய நண்பர்கள் பெண் நண்பர்களா கூட இருந்துக்கலாம். நான் பெண் நண்பர்கள்ங்கிறத தாண்டிலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள், அது அம்மா, அத்தை, அக்கா, தங்கச்சி, சித்தி, யாரா இருந்தாலும் சரி, இதன் மூலமாக உங்க குடும்பத்தில் சில சில சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் இந்த மாதிரி வரும். அதை அவாய்ட் பண்ணணுமா? நீங்க அதை எப்படி இது பண்ணணும்? கொஞ்சம் வெளியில போயிடுறது. அவங்க அதிக கான்வெகேஷன் வச்சுக்க கூடாது. அவங்களோட அதிக பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கணும். அது சார்ந்த சிச்சுவேஷனை நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். உத்தியோகம், பிசினஸ் எதுவாக இருந்தாலும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடியது. இது எப்ப சார் குறையும்? இப்ப அடுத்ததாக குரு தசை, குரு புத்தி இப்ப போயிட்டு இருக்கு. அடுத்து சனி புத்தி போகுது. கன்ஃபார்மா குறைஞ்சிடும், பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? காரணம், இந்த வருடம் நடந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமா நிக்குது, அடுத்த வருடமும் நல்லா நிக்குது. அதனால கன்ஃபார்மா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். இந்த ஆகஸ்டுக்கு அப்புறம் அதனுடைய ப்ராப்ளம் உங்க குடும்பத்தில் சுமூகமான சுமூக நிலை ஏற்படக்கூடிய காலகட்டமாக தான் நிக்குது இந்த குரு பயிற்சி. ஸோ அதனால பயப்படாதீங்க. ஆனா ப்ராப்ளம் வரும், வந்தா நீங்க டேகிள் பண்ணக்கூடிய எபிலிட்டி உங்க ஜாதகப்படியே இருக்குது. பயப்படாதீங்க. சரிங்களா? ரைட், நன்றி சார்.
அடுத்ததா இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு இன்னொரு கேள்வி, தனபால்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்மள்ட்ட கேட்பார்னு நினைக்கிறேன், அவர் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். சார் மேரேஜ் விச் டைம், ஒய்ஃப் ரிச் ஸ்டேட்டஸ், அதாவது பணக்கார பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க, குட் சேலரி, ஜாப் பர்சன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆனா பொண்ணான்னு தெரியல, ஐடி தனபால், அவ்வளவுதான். நம்ம மேரேஜ் நடக்குமான்னு கேட்போம், வரக்கூடிய வரன் எப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? ஹவு டு மேரேஜ் லைஃப் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. லைஃப் எப்படி இருக்கும்? 4/8/92 4/8/92 எஸ் 4/8/92 8:46 PM 8:46 PM. ஊர் போடலையே, ஈரோடு. சரி, தனபால் உங்களுடைய ஜாதகம் வருது பாருங்க. உங்களுடைய ஜாதகம் கும்ப லக்னம், ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. இதுதான் உங்களுடைய ஜாதகம் சார். கும்ப லக்னம் அண்ட் துலா ராசி, சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற தசை சனி தசையில சனி புத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சனி தசையில் திருமண வாய்ப்பு உண்டா அப்படின்னா, சனி என்ன நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கு? திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்து நிற்குது. ஸோ திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்த சனி திருமண வாய்ப்பை கொடுக்குமான்னா, எஸ் கொடுக்கும். அந்த வாய்ப்பு உண்டு. ஏன்? சூரியன் இந்த ஜாதகத்தின் திருமணத்தை கொடுக்கக்கூடிய காரக கிரகன். சூரியன் உங்களுக்கு எங்க உட்கார்ந்துருக்கார்? 6ஆம் பாவகத்தில் உட்கார்ந்து, 6ஆம் பாவகாதிபதி சந்திரனுடைய தொடர்பு பெற்ற கிரக தசாபுத்தி எப்போ வந்தாலும் திருமணம் உண்டு. இப்ப உண்டா? எஸ் உண்டு. ஸோ அதனால திருமணத்திற்கான காலகட்டமா உண்டு. ஆனா 6ஆம் இடம் தொடர்பு வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலையில உள்ள வரன் அப்படிங்கிறது தெளிவா கேக்குது. 6ஆம் இடத்தில் புதன் வேற உட்கார்ந்து நிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சொந்தக்கார பொண்ணு, தாய்மாமன் பொண்ணு, மாமா வழியில பொண்ணு, இது போன்ற அமைப்புகளையும் காட்டுது. 6ஆம் இடத்தில் சூரியன் டிஃபால்ட்டாவே உட்கார்ந்து நிற்கும் போது அரசு சார்ந்த உயர் பதவியில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். இந்த ஜாதகத்தினுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? 2ஆம் பாவகத்திற்கு ஏதேனும் ஒரு பாவக தொடர்பு இருக்குதா? இங்க சனியினுடைய பார்வை தான் இருக்கு. ஆனா சனி வக்ரம் பெற்று பார்க்குது, பெருசா கெடுதல் கிடையாது. 2ஆம் பாவகத்தில் 7ஆம் இடத்தில் கேந்திர பலம் ஏறுது, நன்மை. அண்ட் தென் சுக்கிரனோடு இந்த ஜாதகத்துக்கு இணைவு மிக மிக நன்மை. காரணம் என்ன? ராஜயோகாதிபதியோட தொடர்பு பெற்ற 2ஆம் பாவம் நல்ல செல்வத்தை கொடுக்கும். ஸோ அதனால உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், செல்வம் சேரும். சுக்கிரன் குரு சேர்க்கை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த தாம்பத்தியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் கொடுக்கும். அதை மட்டும்தான் நீங்க பார்த்துக்கணுமே தவிர பெருசா கெடுதலை கொடுக்காது. அதுவும் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதனால 6ஆம் இடம் அப்படிங்கும் போது தூர தேசமா இருக்கலாம், வெளிநாட்டு வரனா கூட இருக்கலாம். 6ஆம் இடம் சந்திரனுடைய இடம் தருது. ஸோ அதனால வேலையில் இருக்கக்கூடிய, வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்குது, அது போன்ற அமைப்புகள், லவ் மேரேஜ், இது போன்ற விஷயங்கள்லாம் கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதனால திருமண வாழ்க்கை இந்த சனி தசை சனி புத்தியில தான் உண்டு. குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய பொண்ணாதான் அமைகிற அமைப்பு இதுல தெல்ல தெளிவா காட்டும். சரிங்களா? ரைட். ஸோ அந்த 2 நேர்கள் தான் நமக்கு சூப்பர் சாட்ல கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.